சென்னை புளியந்தோப்பு நரசிம்ம நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்ற ஆற்காடு சுரேஷ். பிரபல ரவுடியான இவர் கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு வந்தார். இவர் பிரபல ரவுடியான ராதாகிருஷ்ணன் மற்றும் கடந்த 2010ஆம் ஆண்டு பூந்தமல்லி நீதிமன்ற வாசலில் மற்றொரு கூலிப்படை கும்பலின் தலைவரான சின்னாவை கொடூரமாக கொலை செய்தார். அதேபோல கடந்த 2015ஆம் ஆண்டு பிரபல ரவுடி தென்னரசுவை தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகே அவரது மனைவி மைதிலியின் கண் முன்னே ஆற்காடு சுரேஷ் ரவுடி கும்பலால் வெட்டி சாய்த்தது. இவர் மீது சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, காஞ்சிபுரம், வேலூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, வழிப்பறி, ஆள்கடத்தல் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தன. 8 முறை போலீசார் குண்டர் சட்டத்தில் ஆற்காடு சுரேஷை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தமிழகத்தை தாண்டி ஆந்திராவிலும் இவர் மீது கொலை வழக்கு நிலுவையில் இருந்தன. போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக புளியந்தோப்பு பகுதியிலிருந்து வெளியேறி கடந்த 10 ஆண்டுகளாக திரைமறைவில் இருந்து தனது ஆட்கள் மூலம் சென்னையில் மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இதனையடுத்து மாதவனுடன் காரில் சென்ற பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள மீனவன் உணவகம் என்ற ஹோட்டலுக்கு வந்தார். கடற்கரை மணலில் அமர்ந்து மது அருந்துவிட்டு ரவுடி சுரேஷ் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ரவுடி ஆர்கா சுரேஷை படுகொலை செய்துவிட்டு தடுக்க வந்த மாதவனையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்தார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்தார்கள். விசாரணையில் ரவுடி தென்னரசுவின் கொலைவுக்கும் அவரது தம்பி பாம் சரவணன் பழி தீர்த்தது தெரிய வந்தது. இந்த கொலையில் டெய்லர் செந்தில், ஜான் கெனடி, ஜெயச்சந்திரன், சைதை சந்துரு உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பாம் சரவணனுடன் ஆம்ஸ்ட்ராங்கும் காரில் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்ததாகவும் காரில் அவர் இருப்பது போல காட்சிகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கைது செய்யப்படவில்லை. இந்த கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான மாதவனையும் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அந்த கும்பல் வெட்டி சாய்த்தது. இந்நிலையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பின்னால் ஆம்ஸ்ட்ராங் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் ஆற்காடு சுரேஷின் தம்பி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து கண்காணித்து வந்து திட்டமிட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.